4:85. 4:85. எவரேனும் நன்மையான காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதில் அவருக்கு பங்கு உண்டு. எவரேனும் தீய காரியத்திற்கு சிபாரிசு செய்தால் அதிலிருந்தும் அவருக்கு பங்கு உண்டு. அல்லாஹ் எல்லா பொருள்களையும் கண்காணிப்பவனாக இருக்கின்றார். அதனால நமக்கு செய்யக்கூடிய செயலாகட்டும், பேசுகிற பேச்சாகட்டும், சொல்லக்கூடிய எண்ணங்களாகட்டும் நன்மையான தீமையான பிரித்தறிய வேண்டியிருக்குது. நம்ம பிரித்தறியாமல் சில போதையில் சில காரியங்கள் செஞ்சிடறோம். கண்டிப்பாக அதுலேயும் தீமை இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். எவரேனும் தீமையான காரியத்தை சிபாரிசு செய்தால் அதில் அவருக்கு பங்கு இருக்குது. நான் நேரடியாக ஈடுபடலை, ஆனால் சம்மந்தப்பட்டிருக்கேன். ஒரு தீமையான காரியத்தை நான் நியாயப்படுத்திட்டேன். உணர்ச்சியில் இருக்கக்கூடிய ஒரு செயலை நான் நியாயப்படுத்தினா தீமைக்கான சிபாரிசு செஞ்சது தான். யார் கோவப்பட்டாலும் கோவப்படுற தப்பு தான், யார் பெருமை கொண்டாலும் பெருமை கொள்ற தப்பு தான், யார் புறாம்பட்டாலும் புறாம்படுற தப்பு தான். நான் பட்டாலும் சரி, மற்றவங்க பட்டாலும் சரி. ஆனாலும் நம்ம நியாய உணர்வு இல்லாமல் தீமைக்கு சிபாரிசு செஞ்சுருவோம். அந்த தீமைக்கு அவங்க எனக்கு பிடிச்சவங்களா இருந்தால் அவங்க செஞ்சால் சரியாக தான் இருக்கும், நீ தான் பொறுத்து போகணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம எல்லாமே இருந்துருவோம். இவன் அப்படிப்பட்ட சமுதாயங்களை படைக்கல, நியாயம் உள்ள சமுதாயம் நம்ம அமைச்சிருக்கான். அதனால் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான், அதை குற்றம் பிடிக்கிறதுக்காக கிடையாது. அதுக்காக நீங்கள் பொறுத்து சதிச்சு மன்னிச்சு பழகுங்க. ஆனால் இந்த உணர்வோட, நியாய உணர்வோட, அதை நியாயத்தை அநியாயமாக நீங்கள் சொல்லிட்டு இருக்காதீங்க, அதை நினைக்காதீங்க. அதனால் எந்த சூழ்நிலையும் தீமையான காரியங்கள், கேலிகளுக்கும் வேடிக்கைகளுக்கும் நான் சிபாரிசு செஞ்சாலும் அதுவும் தீமையான காரியங்கள் தான். இப்போ செல்ஃபோன் நம்ம பண்ணக்கூடிய அநியாயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதை வச்சுக்கிட்டு சுத்தமாக இறைவனை மறந்துக்கிட்டு எத்தனையோ கேளிக்கை வேடிக்கைகள் இங்கே வந்து அங்கே அனுப்பி இங்கே படங்களையும் பாட்டுகளையும் இதெல்லாம் தீமையான சிபாரிசு செய்கிறது தான். அதுக்காக அவனை தேர்ந்தெடுத்திருக்கான், அதுக்காக அந்த செல்ஃபோனை கொடுத்துருக்கான். ஒரு நன்மையான காரியத்துக்கு செய்கிறதுக்காக தானே. உங்கள் தேவையை தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது, ஒரு தொடர்பு ஏற்படுத்தும் போது, லேசாகி கொடுக்கும் பொழுது அதில் பெருமை கொண்டவங்களாகவும் அதில் மனைச்சலுக்கு அதை உபயோகப்படுத்தவங்களா தான் இருக்கிறோம். ஏதாவது ஒரு பேச்சை நன்மையான அதை பேசியிருப்போமா, அல்லது பிரார்த்தனையோடு பேசியிருப்போமா? நம்ம பேசலாம் பேச்சா, முதல்ல நன்மையான பேச்சை பேசுகிறோமா? நம்ம இப்போ நம்ம இறைவனுடைய திருப்தி அடைகிறது தான் முக்கியம்.